குடும்ப உறவுகளை பிரிஞ்சு எந்த அமல் செஞ்சு வேலை இல்லை. நான் பாப்போட பேசல, உம்மாவோட பேசல, ஆனா முன்சப்ல 10 நாள் ஏத்திகாஃப் இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. லா யதுகுல் ஜன்னத காத்தியா, உறவு துண்டிப்பவன் சொர்க்கம் போக மாட்டான், உறவு துண்டிக்கிறவன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உம்மா வாப்பா குடும்ப உறவுகளை பேணி வாழுங்கள். குறிப்பா இந்த பெருநாளைக்கு கட்டி பிடிச்சி சலான் சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை. 10 நாளை வீணாக்கி விட்டு லைலத்துல் கத்ரை வீணாக்கி போட்டு பெருநாளையில கட்டி பிடிச்சி பிரயோசனம் இருக்குதா? கடைசி 10ல ஒன்று சேருங்க. நான் உம்மாவோட பேசுறலையா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, பாப்பா என்ன மன்னிச்சிருங்க, தாத்தா மன்னிச்சிருங்க, தங்கச்சி மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். இதை விட்டு போட்டு நாங்க பெருநாளையில கட்டி பிடிச்சி மோந்து இப்படி உம்மாவை பாப்பாவை சகோதர சகோதரிகளை முசாஃபா செஞ்சு இதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனா இது தவறி போச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு புத்தி வந்து அப்பதான் அது வேற விஷயம். இப்படி தெரிஞ்சும் நாங்க அதை தவறு விடுவோமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அது பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை. எனவே நாங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்ப உறவை நாங்க பேரிக்கணும்.